தாய் தகப்பன்மார்கள் பார்த்து ஒருவனுக்கு பிடித்துக் கொடுப்பது என்று இல்லாமல் பெண்ணாகவே பார்த்து தகுந்த வயதும் தொழிலும் ஏற்பட்ட பிறகு ஒருவனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்றார் பெரியார். அதாவது பெண் என்பவள் அறிவும் சுதந்திரமும் உடையவளாக வாழ வழி செய்வதே அவரது நோக்கமாக இருந்தது. ஒரு வலையொலியில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று பெரியார் சொன்னதாக குறிப்பிட்டுள்ளார். அது எதற்காக, எங்கே, என்ன பொருளில் சொல்லப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளாமல் சமூக ஒழுக்கத்தை பெரியார் கெடுத்துவிட்டார் என்று இந்த ஒழுக்க சீலர்கள் குரல் எழுப்புகின்றனர். குடும்ப கட்டுப்பாட்டை நோக்கி சொல்லப்பட்டது அது. 1951ஆம் ஆண்டுதான் இந்திய அரசு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை முன்வைத்தது. ஆனால் பெரியாரோ 1929ஆம் ஆண்டே அது குறித்து பேசியுள்ளார். பெண்கள் பிள்ளை பெறும் இயந்திரம் இல்லை என்பதை உணர்த்துவதற்காகவே அப்படி சொன்னார். அதைத்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்த கதவொன்று கண்டறிவோம் இதில் என்ன குற்றம் என்று கேட்டார். காதலுக்கு வழி வைப்பது என்ஜாய்மெண்ட், கதவொன்று கண்டறிவது கற்பத்தடை வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவ்வளவு